friends, welcome to Amina Samayal. Today நம்ம சமையல்ல இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சூப்பரான பூண்டு கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் फ्रेंड्स பண்ண போறோம். நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து இந்த பூண்டு கருவாட்டு குழம்பு ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டாவும் எப்படி செய்யலாம்னு வீடியோல போய் பார்க்கலாம். இந்த பூண்டு குழம்பு பாத்தீங்கன்னா சாதத்தோட சைடு டிஷ் சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட இந்த குழம்பு ரெசிபியை இது போல சூப்பரா நீங்க செய்யலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பூண்டு கருவாட்டு குழம்பு பண்றது பாத்தீங்கன்னா கடாய் எடுத்துர்க்கேன். கடாய் சூடானதுமே இதல பாத்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுமே இதல 1 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லேசா வதக்கி விட்டா போதும். பூண்டு பாத்தீங்கன்னா லேசா வதங்கிச்சுப்பாங்க. இப்போ இது கூட பாத்தீங்கன்னா 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பாத்தீங்கன்னா நான் முழுசா தான் சேர்த்திருக்கேன். பூண்டு குழம்பு வந்து நல்லெண்ணெய் செஞ்சீங்கன்னா நல்லா மணமாவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பாத்தீங்கன்னா 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன். அதில் வந்து மஞ்சத்தூள்லாம் சேர்ந்து தானே இருக்கும். அதனால் நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் எதுவும் நான் சேர்த்தலை. இப்போ மசாலா தூளை சேர்த்துட்டு 6 நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம். மசாலா பொடிகளை சேர்த்துட்டு வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்துருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். பாருங்கள், புளிக்கரைசல் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அதை மூடி போட்டு 3 நிமிஷம் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். இந்த தேங்காய் பாலோட பச்சை வாசமெல்லாம் போய் மசாலோட பச்சை வாசமும் நல்லா போயிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெத்திலி கருவாடு பார்த்திங்கன்னா கழுவி சுடுதண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். மற்ற கருவாடு காட்டிலையும் நெத்திலி கருவாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா இது 2 நிமிஷம் வச்சுருங்க. புடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவாடு பார்த்திங்கன்னா பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா மசாலா பிடிச்சி கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு தாளிக்கிற கரண்டி எடுத்து வச்சுருங்க. தாளிக்கிற கரண்டி சூடாதுமே இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாதுமே இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கசப்புத்தன்மை வரும். அதனால் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டு கருவாட்டு குழம்புல தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான பூண்டு கருவாட்டு குழம்பு நம்ம பண்ணியிருக்கோம். நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட இந்த குழம்பை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாக வைக்கலாம்.
இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த குழம்பு நீங்கள் அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பார்த்திங்கன்னா பூண்டு கருவாட்டு குழம்பு இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.